Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. பாத்தீங்களா மாமா, அந்த கருவாட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே தூக்கிட்டு ஓடுனா அந்த லூசு பிருத்வி. இப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கான். ஆக்ஷன் ஹீரோனா இப்போ ஆக்சிடென்ட் ஹீரோ ஆயிட்டான். ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது மாமா, அந்த இட்லி கடைக்காரி எல்லாரையும் கொன்னு புதைச்சிட்டு தான் அவ ஓய்வா. மலைப்பாம்பு சுத்தி வளைக்கிற மாதிரி எல்லாரையும் வளைச்சு எலும்ப நொறுக்கிறா மாமா. இப்ப கூட பாருங்க, இந்நேரம் இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலன்னா சம்பத் நிச்சயமா நம்ம கேட்ட பணத்தை கொடுத்திருப்பாரு. அவளுக்கு தீ பிடிச்சா இவனுக்கு ஏன் எரியுது? அதானே 108 வரவழைச்சு ஏத்தி விட்டுருந்தா இப்ப இவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? போச்சு மாமா, எல்லாம் போச்சு. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். பணம் வரத்துக்கான ஒரே சோர்ஸும் போயிடுச்சு. இனிமே எங்க யார்கிட்ட பணம் வாங்குறது? குடி இருக்கிற வீடு போனா என் பேரு புகழ் எல்லாம் சந்தி சிரிச்சிடும். அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா, நீ தைரியமா இரு. சரி, இப்ப எங்கம்மா போறது? எங்க போறதா? கூட நடிக்கிற ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கான். நான் போய் பார்க்கலன்னு பேச்சு அடிபடுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்து தொலைப்போம். ஹாஸ்பிடலுக்கு போலாம். இந்த பாருமா, உனக்கு 8 மணிக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு, அத மறந்துடாத. போனமா பார்த்தமான்னு உடனே திரும்பிடணும். நிச்சயமா மாமா. சரி. அங்க அந்த கயல் வேற நின்னு தொலைப்பா. அந்த மூஞ்சிய பார்க்கணும்னு நினைச்சாலே பத்திக்கிட்டு எரியுது. மாமா, இப்ப இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். ஏம்மா? இவ்வளவு இக்கட்டான நேரத்துல கூட உன் மூளை ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யுதுமா. உனக்கு மட்டும்தான் இது சாத்தியம். டிரைவர், கார் எடுப்பா. சார். நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். ஒன்னும் அவசரம் இல்ல. ஷூட்டிங்ல நீங்க டென்ஷன் இல்லாம நல்லா பிரமாதமா நடிக்கணும். அதான் சார் முக்கியம். மே கம் இன்? எஸ், கம் இன். என்னாச்சு பிருத்வி? சம்பத் சார் சொல்லிதான் எனக்கே விஷயம் தெரியும். ஐயோ, ரொம்ப வலிக்குதா? நானோ இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இதை விட 1000 மடங்கு வலியை கூட நான் தாங்கிப்பேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஆனதுல என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஒரேங்க இருக்கு. ஓகே பிருத்திவி சார், டேக் கேர். நான் கிளம்புறேன். அப்போ ஹெல்த் பத்தி எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஷூர். ரைட் சார். அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மேடம். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ப்ரொடியூசர் ரொம்ப கலங்கிட்டாரு. உட்காருங்க. சாரி. சும்மா விளையாடுனேன். இந்த நிலைமையில உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிருத்வி. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சகஜம். நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஃபேன் பூஜைக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பின்னால வந்த கார கவனிக்கல. மெசேஜ் வரலனா கூட
நீங்க காரை கவனிச்சிருக்க மாட்டீங்க பிருத்வி. ஏன்னா கயல் நீ கொஞ்சம் வெளியில இரு. நான் பிருத்வி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ வெளியில இருன்னு சொல்றேன்ல, காதுல விழல? ஹேய், கை என்ன நேத்ரா, திடீர்னு இப்படி கையில இன்சல்ட் பண்றீங்க? அது முக்கியம் இல்ல பிருத்வி. மாமாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி இத உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சோம். மாமா கூட நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பீங்கன்னு சொன்னாரு. அப்புறம்தான் உங்க கவனத்துக்கு இது வரணும், அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு 2 பேரும் முடிவு பண்ணித்தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை உன்னிப்பா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், சோதனைகள் அணிவகுத்து வந்திருக்கா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல நேத்ரா. தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கையிலோட ராசியும் பேட் வைப்ரேஷனும் தான் காரணம். அன்னைக்கு நீங்க ஷாப் ஓபனிங்க்கு போனப்போ ஆரம்பிச்ச பிரச்சனை இது இன்னும் உங்களை தொடர்ந்துகிட்டே வருது. பட பூஜையில ஃபயர் ஆகுது, நின்னுக்கிட்டு இருந்த உங்க மேல கார் ரிவர்ஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாமே அமானுஷ்யமா ஏதோ பேய் படத்துல நடக்கிற மாதிரி இல்ல? உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கையலோட ராசி. என்ன நேத்ரா சொல்றீங்க? இந்த காலத்துலயுமா இதெல்லாம் நம்புறது? இந்த காலம் அந்த காலம் எல்லாம் கிடையாது. நீங்க கேள்விப்பட்டது இல்ல? கயல் மாதிரி பேட் வைப்ரேஷன் உள்ள ஆளுங்க எல்லா காலத்திலயும் எஃபெக்டிவா இருப்பாங்க. கயல் மாதிரி பேட் வைப்ரேஷன் உள்ள ஆளுங்க எல்லா காலத்திலயும் எஃபெக்டிவா இருப்பாங்க. அவளோட ராசி நட்சத்திரம் சரி இல்ல. இன்னும் சொல்ல போனா மொத்தமா அவளே சரியில்லை. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் சொல்றேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு கொஞ்சம் நம்பாதீங்க பிருத்வி. போலீஸ் சிரிப்பையும் பணிவையும் வச்சு கையில எடை போட்டுடாதீங்க. Be careful. ஆஹா, ஓகே பிருத்வி, எனக்கு கொஞ்சம் ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். டேக் கேர். Have a speedy recovery. Thank you. Bye. சார் பாத்தீங்களா மேடம்? இப்படி ஆயிடுச்சு மேடம் அவருக்கு. எனக்கு இப்படி ஆனதை விட
சாருக்கு இப்படி ஆனதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. ஏதோ உனக்கு இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி நீ பேசக்கூடாது கயல். ஏதோ பெரிய விஐபி மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட துக்கம் விசாரிக்கிறியா? நீ இருக்கிற இடம் இப்படித்தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? மேடம், நீங்க பேசுறது புரியல. உனக்கு புரியாது. எப்படி புரியும்?